நியூயார்க் நகரத்தை பகலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ வானலாவே பில்டிங்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள் புரூக்ளின் பிரிட்ஜு எப்படி இருக்குது பாருங்கள். நியூயார்க் புகழ் புரூக்ளின் பிரிட்ஜில் பாருங்கள் போயிட்டுருக்கோம். என்ன பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். லிபர்ட்டி ஸ்டாச்சு போகிறோங்க, ஃபெரி பிடிக்க போகிறோம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தாச்சா? பார்த்தீங்களா? குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ நியூ ஜெர்சிலேருந்து நியூயார்க் என்ட்ராகிறோம். என்ட்ராகிறதுக்கு இந்த லின்கன் டனல் வழியாக தான் உள்ளே போகணும். வாங்க இந்த லின்கன் டனல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வழியாக நியூயார்க் போய் நியூயார்க் சிட்டியும் நாம் பார்ப்போம். வாங்க, இதுதான் இன்னும் லின்கன் டனலோட என்ட்ரி. அப்படியே உள்ளே போகுது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். வாங்க அப்படியே உள்ளே போய் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். வாங்க, லின்கன் டனலுக்குள்ளே இருக்கோம், போயிட்டுருக்கோம் பாருங்கள். அப்படியே டனலோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். டனலை விட்டு வெளில வரும். கடலுக்கு அடியில் உள்ள டனல் முடித்து சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நியூயார்க் சிட்டியை பக்கத்தில் பாருங்கள். அப்பா, நியூயார்க் நகரத்தை பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங்ஸ் எல்லாம், வானலாவே பில்டிங். இதான் வந்து எட்ஜு. அங்கே மேலே பாருங்கள், வெளியில் வந்திருக்கு, அந்த மக்கள் நடந்துட்டு இருக்காங்க. நியூயார்க் நகரத்தை பகலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ வானலாவே பில்டிங்ஸ் பாருங்கள். நாம் இப்போ டெஸ்லா காரில் தான் போயிட்டுருக்கோம். என் தம்பி தான் ஓட்டுறாரு. பைக்கில் எல்லாம் போகிறாங்க. முதல் முறையாக நம்ம பைக்கை பார்க்குறோம் அமெரிக்காவில். அது நியூயார்க்கில். டுக்காட்டியா? ஓ வா, போயிட்டு இருந்துச்சு அந்த பச்சை கம்பி. அப்படி நீ உன் கையில் கொடுக்குறேன் சொல்லிடு. இந்தா லாம்போகினி காரு அப்படின்னு எடுத்து கண்ணாடி இருக்குது. அங்கே பாருங்கள் லாம்போகினி காரு. அங்கே நிறுத்து. அங்கே பாருங்கள் 2 லாம்போகினி இருக்குது காரு. எப்படி இருக்குது பாருங்கள் காரு. ஐயோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லாம்போகினி ஷோ. ஸ்லோவா போப்பா. இதுதான் லாம்போகினி. ஐயோ எவ்வளோ லாம்போகினி பாருங்க, எவ்வளோ லாம்போகினி பாருங்க. லாம்போகினி கார் ராலி போகுது. லாம்போகினி கார் போகுது பாருங்க, ராலி. நான் சவுண்டு பாருங்க. சூப்பராக இருக்காங்க கார் ராலி. எத்தனை
கார் போகுது பாருங்க, லாம்போர்கினி. லாம்போர்கினி கார் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு பாருங்கள் ராலி. இங்கே பாருங்கள் ப்ரூக்லின் பிரிட்ஜு. வாங்க ப்ரூக்லின் பிரிட்ஜை பார்ப்போம். இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது. நம்ம ப்ரூக்லின் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் போக போகிறோம். பேக்கில் இங்கே பாருங்கள் ப்ரூக்லின் பிரிட்ஜு எப்படி இருக்குது பாருங்கள். In 500 feet, your destination will be on the right. மக்களே நம்ம ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்துட்டோம். ப்ரூக்லின் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ண போகிறோம். நியூயார்க் ஃபேமஸ் ப்ரூக்லின் பிரிட்ஜு. வாங்க பார்ப்போம். Now your destination is on the right. இங்கே பாருங்கள் ப்ரூக்லின் பிரிட்ஜை. நியூயார்க் புகழ் ப்ரூக்லின் பிரிட்ஜில் தான் ட்ராவல் பண்ணுறோம். பாருங்கள் போயிட்டுருக்கோம். என்ன பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே வயரிங் வச்சு கரெக்டாக பேட்ச் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ரைட்டில் ஷிப்பெல்லாம் இருக்குது. வாவ், ரோட் சைடு பார்க்கிங் வச்சிருக்காங்க. இது எக்ஸிட். இப்போ நம்ம உலகத்திலேயே முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டீல் ஒயர்டு சஸ்பெண்டர் பிரிட்ஜு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, வேறு எதுவும் இல்லை, அதான் நம்ம ப்ரூக்லின் பிரிட்ஜு. நம்ம காரில் வந்தோம், இப்போ இறங்கி போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம் ப்ரூக்லின் பிரிட்ஜை. இந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோ தெரியுதுல, அதான் ப்ரூக்லின் பிரிட்ஜு. இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்து 14 வருஷம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணது வந்து மே 24, 1883. இதோட டோட்டல் மீட்ரு வந்து 1834 மீட்ரு, அதாவது அபவுட் 1.1 மைல்ஸு. ஜான் ஏ ரீப்ளிங்கிறவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டீல் ஒயர்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. இதில் வந்து மார்னிங் ஏர்லி சன்ரைஸ் வந்து 6 to 8 வந்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். இங்கேருந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லி ஸ்டீல் ஒயர்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜு. வாங்க அதை பக்கத்தில் போய் பார்ப்போம். நாம் இது தாங்க ப்ரூக்லின் பிரிட்ஜோட வியூ. எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரூக்லின் பிரிட்ஜோட வியூ. ஏறக்குள்ள 200 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஃபுல்லாக வுட்டு, ஃபுல்லாக மெட்டல்லே போட்டிருக்காங்க பாருங்க. மேலே அமெரிக்க கொடி பறக்குது பாருங்க. பிரிட்ஜோட வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும். வுட்லேயே படச்சின் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டீல் ரிங்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். முழுக்க கம்பியிலே இணைச்சி இந்த பிரிட்ஜு பண்ணியிருக்காங்க. கம்பி பாருங்கள், முழுக்க கம்பிங்க. இது நல்லா திக்கான ஸ்டீல் ராடு இதுதான் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கே நடுப்பகுதி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். மக்களே, இதுதான் உலக புகழ் ப்ரூக்லின் பிரிட்ஜு.
இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே முதல்ல ஸ்டீலில் பண்ண முதல் பிரிட்ஜு. 1883ஆம் வருடம் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பில்ட் பண்ணி இத்தனை வருஷம் தாங்குது. ஃபுல்லாக கீழே வந்து வுட்டில் தான் பேட்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பாருங்கள், எப்படி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கல்லுலேயே கட்டியிருக்காங்க. கட்டி இந்த பிரிட்ஜை நமக்கு ஸ்டீலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நியூயார்க் நகரத்தில் மத்தியில் சிட்டிக்கு நடுவில் இந்த பிரிட்ஜ் இருக்குது. இதுதான் உலக புகழ் புரூக்ளின் பிரிட்ஜு. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். இன்றைக்கி இதை நேர்லேயே வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுக்கு தான். புரூக்ளின் பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து இணைச்சிருக்காங்க பக்காவாக. பாருங்கள், இங்கே நாம் வந்து இப்போ புரூக்ளின் பிரிட்ஜ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நாம் இங்கேருந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். டைம் ஆச்சு. நமக்கு 1:30 மணி ஸ்லாட் அங்கே ஃபெரிக்கு. ஸோ இது முடிச்சுட்டு போகிறோம். வாங்க இங்கேருந்து நம்ம அங்கே போகலாம். அதுதான் புரூக்ளின் பிரிட்ஜ். இது புரூக்ளின் பிரிட்ஜுக்கு பேரலல் பிரிட்ஜு. இது க்ரோக்லைன் பிரிட்ஜ். அது இதுவும் மெட்டலில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாரு. லிபர்ட்டி ஸ்டாச்சு போகிறோங்க. பெரிய பிடிக்க போகிறோம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க போகிறோம். ஏதாவது டிக்கெட் செக் பண்ணிகிட்ருக்காங்க. க்யூவில் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி உள்ளே போய் பார்ப்போம். நம்மளோட போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூவிங் டுவர்ட்ஸ் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. நியூயார்க்கு கடல்லேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீனரிஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய போட்டு புறப்பட்டுருச்சு. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க. கடலுக்குள்ளே இருந்து நியூயார்க் நகரத்தையும் நியூ ஜெர்சியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இடதுபுறம் நமக்கு தெரிகிற பில்டிங்ஸ் எல்லாம் நியூயார்க்கு, வலதுபுறம் தெரிகிறதெல்லாம் நியூ ஜெர்சிங்க. அப்படி தான் நம்ம போகிறோம். ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகிறோம். அங்கே பாருங்கள் சூரிய ஒளி எப்படி அடிக்குது பாருங்கள். ஆனால் இவ்வளோ சூரிய ஒளி அடித்தாலும் குளிர் சும்மா கொள்ளுது. காற்று பலமாக வீசுது கடலுக்குள்ளே. அப்படியே வாங்க நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ரைட் சைட் பாருங்கள், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நியூ ஜெர்சி. திரும்பவும் சொல்கிறேன், லெஃப்ட் சைடு இருக்கிறது நியூயார்க்கு. ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம். நாம் இப்போ நியூ ஜெர்சியில் தான் நம்ம ரூமு. அங்கேருந்து தான் கிளம்பி வந்தோம். வந்து நம்ம புரூக்ளின் பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்குறதுக்கு அந்த போட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். இதுதான் நியூ ஜெர்சியோட சிட்டி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். நியூ ஜெர்சிங்க, நியூ ஜெர்சி. So, as you can see, இங்கிட்ட எல்லாம் நியூயார்க். there's a left turn here and there. You end up sailing for 5 months. And what's worse is he started off correct. நாம் இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க போயிட்டுருக்கோம். அங்கே போகலாம். Storms and then decided. எல்லிஸ் ஐலாண்ட். It's a little bit more modern. And the turn left inside that is the United States. ஆமாம், லிபர்ட்டி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம் அப்படியே. Swiss Canal সামনে কথা বলা যাচ্ছে। ডান
주네 이제 벌써 이런 거. 그래서 우리가 프랑스 기프트 이야기. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தாச்சா? பார்த்தீங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஹைட் வந்து கிரவுண்ட்லேருந்து டார்ச் வரைக்கும் 305 அடி. இது வெண்கலத்தால் ஆன ஸ்டாச்சு. பச்சை கலரில் இருக்குன்னு அந்த கடல் காற்று பட்டு பச்சை கலரில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரான்ஸ் அமெரிக்காவுக்கு கிஃப்டாக கொடுத்தது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சுதந்திர ஜோதியை தூக்கிட்ட ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. பாருங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இப்போ வந்து கடல்லேருந்து நம்ம பார்க்குறோம். நாளைக்கு வந்து அந்த ஐலாண்டு போய் இறங்கி பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறதுனால இப்படியே வெளியிலேருந்தே பார்த்துட்டு போகிறோம். அதுக்கு தான் இந்த போட்டை புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அந்த ஐலாண்டுக்குள்ளே இறங்கி நான் உள்ளே ஃபுல்லாக போய் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி வெளியிலேருந்தே பார்த்துக்கோங்க. இந்த வியூ முக்கியமான வியூ, அதனால இங்கேருந்து பார்க்குறதுக்காக தான் இதை ஷூட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க. ஸோ இதோடு நாம் இந்த vlog-ஐ முடிச்சுப்போம். இதோட கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அமெரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நியூயார்க் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர்கிறதுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நியூயார்க் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதோடு நம்ம இந்த vlog-ஐ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் ஃபர்தராக டீட்டெயிலாக பார்ப்பீங்க. பாய். கொஞ்சம் ட்ரெயினில் போய் சுற்றி பார்க்கலாம். மெட்ரோ தெரியுதாங்க, இது ஸ்ட்ரீட்டு. கீழே வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிற வழி. நம்ம போகிற ட்ரெயினு எப்படி வருது பாருங்கள் மெட்ரோ. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை வந்து ஃப்ளைட் வச்சு இடிச்சிட்டாங்க. ஸோ அதோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த சுதந்திர ஜோதி சிலையை ஒரு வருஷத்துக்கு நெருக்கி 4 மில்லியன் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்கங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியம் தான் வந்திருக்கோம். நேஷ்னல் பார்க் சர்வீஸ், US டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டீரியர். ஃபுல்லாக காப்பருங்க. இதுதான் ஒரு காலத்தில் இமிக்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே ஏதோ ஸ்பாட்டில் இருக்கோம்.